அனைவருக்கும் வணக்கம். வாசகர்களால் நான், வாசகர்களுக்காக நான். நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. நமக்கு மற்றவர்கள் ஏதாவது உதவி செய்வார்கள், குடும்பத்தார் செய்வார்கள், நண்பர்கள் செய்வார்கள், மற்றவர்கள் செய்வார்கள், இல்லை கடவுளே வந்து செய்யும், நான் கடவுள் பக்தி உள்ளவன் என்று சொல்லிக்கொண்டு காலத்தை ஓட்டக்கூடாது, சோம்பி திரியக்கூடாது. அதாவது அனைத்துமே வீண். ஜோதிடர் சொல்லிவிட்டார், கூரையை பீய்த்து கொண்டு உனக்கு வருமானம் வரப்போகின்றது என்று. எப்படி வரும்? முதலீடு போட வேண்டும். போட்டால் மட்டும் போதாது, கடினமாக இரவு பகல் பார்க்காமல் உழைக்க வேண்டும். நல்லது கெட்டது எதையும் சமாளிக்கும் திறமை வேண்டும். நல்லது கெட்டது எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் வேண்டும். எல்லாம் ஒருங்கே அமைந்திருக்க வேண்டும். அதில் நஷ்டம் ஏற்பட்டாலும் மீண்டும் எழுந்து எதிர்நீச்சல் போட தெரிந்திருக்க வேண்டும். இவை அனைத்தும் இருந்தால்தான் ஒரு தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியும். முன்னேற்றம் அடைந்துவிட்டோம் என்று சாதாரணமாக இருந்துவிட்டால், கவனக்குறைவாக இருந்துவிட்டால் அதுவும் பாதாளத்தில் தள்ளிவிடும். இதெல்லாம் தேவையா? மனிதனாகப்பட்டவன் மனப்பக்குவமாக இருந்தால், மன உளைச்சல் இல்லாமல் அனைத்து செயல்களிலும் வீறுநடை போடலாம். வீறுநடை போட்டால் மற்றவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்கலாம். மற்றவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக திகழ்ந்து வாழலாம். நாம் வாழ்ந்தாலும் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நாம் வீழ்ந்தாலும், நாம் மடிந்தாலும் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது VS ரோமா, கோயம்புத்தூர். என்றுமே எதிலும், எப்பேற்பட்ட இடத்திலும், எங்கும் நாம் மனமகிழ்ச்சியுடன், முகமலர்ச்சியுடன் இருந்து மற்றவர்களை முகமலரச் செய்ய வாழ்வதே சிறப்பு.